பின்னாலும் இலை சிந்தும் துளி அழகு அலை மீண்டு போனாலும் கரை கொண்ட நுரை அழகு இமை கொட்டும் விண்மீன்கள் இரவோடு தான் அழகு இமை கொட்டும் விண்மீன்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாடர்ன் தமிழச்சி. எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். எல்லாருக்குமே பிலேட்டட் ஹாப்பி திவாலி. ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் திவாலி செலிப்ரேஷன் vlog தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சாட்டர்டே மார்னிங்லேயே எங்களுக்கு தீபாவளி வைப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இங்கேருந்து நம்ம ஊரில் போய் தான் எப்போவுமே செலிப்ரேட் பண்ணுவோம். சொந்த ஊருக்கு போயிட்டு பேரண்ட்ஸோடு செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அதனால கொஞ்சம் பரபரப்பாக வீட்லேயே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பேக் டு பேக் ஆஃபர்ஸும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஆஃபீஸ் ஒர்க்கும் நிறையா இருந்தது. அந்த வேலையெல்லாம் வந்து கொஞ்சம் முடிச்சு வச்சுட்டு தான் கிளம்புற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் போல் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. பட் பேக் டு பேக் ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் எனக்கு வந்து ஒர்க்லாம் போச்சு. ஏன்னு சொல்லணும்னா, எப்போவுமே இந்த சரஸ்வதி பூஜை எப்போய் வந்து லீவ் கொடுத்துருவாங்க. குவார்ட்டர்லி லீவ் வந்து வரும். பட் அந்த 10 days லீவ் வந்து இப்போ தான் என் ஹஸ்பண்ட்க்கும் பையனுக்கும் கொடுத்துருந்தாங்க. டியூஸ்டேலேருந்தே அவங்களுக்கு ஸ்கூல் லீவ் தான். அதனால எனக்கு வந்து ஆஃபீஸும் சரி வீடும் சரி கொஞ்சம் மேனேஜ் பண்ண கரெக்டாக இருந்தது. பட் என்ன வீட்டில் ஸ்வீட்ஸ் பண்ண மட்டும் டைம் எதுவுமே இல்லை. பட் ஏதாவது ஒரு ஸ்வீட்ஸ் வந்து கண்டிப்பாக வீட்டில் சம்பிரதாயத்துக்காவது நம்ம வீட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி சிம்பிளாக குலாப் ஜாமுன் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். குலாப் ஜாமுன் மாவுலே 1/2 kg பாதி மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ மாவை வந்து ரொம்ப அழுத்தியும் பிசையக்கூடாது. அதனால் மாவில் வந்து கொஞ்சமாக பால் ஊற்றி கொஞ்சம் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு 15 minutes வந்து அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறணும். ஸோ நல்லா ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறமா திரட்டும் போது நல்லாவே வரும். இந்த கேப்பில் நம்ம ஸ்டாஃப்ஸ்க்கு தீபாவளி போனஸ் கிஃப்ட்டு அப்புறம் எல்லாமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ ஆஃபீஸ்க்கு போய் கடகடன் இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப ரிட்டர்ன் வந்தேன். சாரீ, போனஸ், ஸ்வீட்ஸு, அப்புறம் கிஃப்ட்டு, அதுக்கப்புறமா தாலி சரடு, அப்புறம் மதுரை ஸ்பெஷல் நம்மளோட தாழம்பூ குங்குமம் அதெல்லாம் வச்சு வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் மனசுக்கு நிறைவாகவே இருந்துச்சு அன்னைக்கு எனக்கு. இந்த தீபாவளி டைம்லலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான வேலை இருந்தது. டே அண்ட் நைட் பார்க்காம கூட வந்து எக்ஸ்ட்ரா டைம்லேயும் வந்து வேலை பார்த்து கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கும் சந்தோஷமாக இருக்கும், அவங்களே ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொடுத்துட்டு அகெயின் வந்து நான் என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் நினச்சேன், என்னை சொல்லி காட்டுற மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு. ஆனால் எங்களோட மெமரபிள்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்து அந்த வீடியோ எடுத்தாங்க. ஸோ அகெயின் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம இந்த குலோப் ஜாமுன் பால்ஸ் எல்லாம் வந்து உருட்ட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஆஃப்டர்நூனே நம்ம கிளம்பி போகணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் லேட் ஆகிட்டு அன்றைக்கி வந்து மழை வேறு இருந்துச்சு. அதனால் லேட் ஆகிட்டதுனால கடகடன்னு உருண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக நல்லா உருட்டிட்டேன். பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. சக்கரை வந்து ஒரு 2.5 கப் அளவு சேர்த்துட்டு தண்ணியும் வந்து ஒரு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது வந்து கரையட்டும். இந்த பக்கம் நம்ம உருட்டி வச்ச பால்ஸ் எல்லாத்தையும் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 1-2 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராக் விட்ட மாதிரி இருந்தது. பட் நம்ம சீரா தண்ணியில் போடும்போது கரெக்டாக வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு போட்டதுக்கப்புறமா. இப்போல்லாம் அந்த சீனியவே சுத்தமாக விட்டாச்சு. அதனால் சீனி போட்டு பண்ணுறதுனால இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. ஆனாலும் ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்றதுனால இது ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா அதுவும் இல்லாமல் அந்த சக்கரை பாகு வந்து நிறைய இல்லாமல் ட்ரை குலோப் ஜாமுன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டெக்ஸ்சர் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டில் தான் நான் அந்த தண்ணி சேர்த்துருந்தேன். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி போட்டதுக்கப்புறமா இந்த குலோப் ஜாமுன் எல்லாமே அந்த தண்ணி நல்லா உறிஞ்சு அது பார்த்திங்கன்னா நல்ல ட்ரை குலோப் ஜாமுன் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 2 days கழித்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா ஊறி சூப்பராக இருந்தது. அடுத்து அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கள் பேரண்ட்ஸ்க்கு வாங்கின அந்த ட்ரெஸ் எல்லாமே தனித்தனியாக பிரித்து ஒருத்தருக்கும் கொடுக்க வேண்டியதெல்லாம் வேறு கட்டப்பையில் வந்து பிரித்து எடுத்து வச்சுட்ருந்தோம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போயிட்டோன்னா அங்கே டைம் இருக்காது. ஸோ பேக் டு பேக் எங்கேயாவது போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இங்கே எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு வந்ததோடு சரி எல்லாத்தையுமே பையோடு அப்படியே வந்து வச்சாச்சு. வேலை இருந்ததுனால இப்போ தான் வந்து எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சோம். இந்த டைம் வந்து அம்மாவுக்கும் என் மாமியாருக்கும் 2 saree வந்து எடுத்திருந்தேன். ஏன்னா அவங்க வந்து எப்போவுமே நான் ஒரு பட்டு புடவை மாதிரி வாங்கி கொடுப்பேன். பட் அந்த டைம் என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு வந்து காட்டன் saree மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அது ரேட் கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கிறதுனால 2 saree 2 பேருக்குமே எடுத்து கொடுத்தாச்சு.
அண்ட் இந்த ப்ளூ கலர் வந்து என்னோட saree ப்ரீ ப்ளீட்லாம் பண்ண டைம் இல்லை, அப்படியே வந்து மடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து குட்டீஸோட ட்ரெஸ் எல்லாமே எடுத்து மடித்து வச்சுட்டு இருந்தோம். இந்த டைம் சஷோக்கும் சரி த்ரிஷன் குட்டிக்கும் சரி இடையில ஒரு டைம் மால்க்கு நம்ம மூவிக்காக போயிருந்தோம். அந்த டைம் ஷாப்பிங் பண்ணும்போதே 2-3 ட்ரெஸ் வந்து கண்ணுக்கு நல்லா பட்டுச்சு. ஈஸி பையில் தான் எடுத்திருந்தோம் மாலில், ஃபன் மாலில். ஸோ அதை வந்து எடுத்து வச்சுருந்தது போடாமலே ஒரு 2 செட் இருந்துச்சு. அதனால் அதை வச்சே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சும்மா எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கிற மாதிரியான ஒரு 2 ட்ரெஸ் செட்டு மட்டும் வந்து வாங்கியிருந்தோம். அதே மாதிரி த்ரிஷன் குட்டி டக்கு டக்குன்னு நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போகிறான். அதனால் அவனுக்கும் வந்து போடுறதுக்காக ஒரு 4 செட்டு வந்து சும்மா டிஷர்ட் அப்புறம் வந்து ட்ரௌசர்ஸ் அந்த மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு இந்த டைம் ஜூடியோவில் தான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா லைஃப் ஸ்டைல்லையும் ஒரு ட்ரெஸ் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து என்னோட வெஸ்டர்ன் வேர் டாப்பு. ஒரு 2 டாப் வந்து வாங்கியிருந்தேன். அதுவுமே இப்போ வாங்கலை, போன டைம் மால்க்கு போனப்பே வாங்கியிருந்தேன். ஃபைனலி கொஞ்சம் இந்த குலோப் ஜாமுன் வந்து கொஞ்சம் ஊறி இருந்துச்சு. பசங்க உடனே வந்து இப்போவே பார்த்த உடனே வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு மட்டும் டேஸ்ட்டுக்கு ஆளுக்கு ஒரு 2 மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பேக் பண்ணி வச்சிட்டேன். அம்மா வீட்டுக்கும் மாமியார் வீட்டுக்கும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். ஸோ பேலன்ஸ் இருந்தது. த்ரிஷன் குட்டி தூங்கிட்டான் சாப்பிட்ற டைமில். அதனால் ட்ராவல் பண்ணுறப்ப அவனுக்கு ஊட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். போகலாமா போகலாமா போகலாம். வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஒரு 4 o'clock இருக்கும். ஸோ பயங்கரமான டிராஃபிக்கு. ஏன்னா எல்லாருமே தீபாவளிக்கு ஊருக்கு போகிறவங்கலாம் இருப்பாங்க இல்லையா, பயங்கரமான டிராஃபிக் ரோட்டில். அதனால டீ குடிக்க கூட டைம் இல்லை. ஒரு 7 மணி போல் தாராபுரம் கிட்ட நிறுத்தி ஒரு டீ மட்டும் லெமன் டீ சாப்பிட்டுட்டு அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. த்ரிஷன் குட்டி தூங்கலை, பட் அவங்க அண்ணா மட்டும் நல்ல தூக்கம். நாங்கள் திண்டுக்கல் ரீச் பண்ணும்போது நைட் வந்து ஒரு 9:30 போல் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா பஜாருக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் பயங்கரமான க்ரௌட். எல்லாம் தீபாவளி பர்ச்சேசிங் தான். ஹஸ்பண்டோட ஃபேவரட்டான ஸ்பாட் இது, முட்டைப்பாயா கடை. அவங்க காலேஜ் படிக்கிறப்போ அடிக்கடி இங்கே வந்து சாப்பிடுவாங்களாம். அதனால் அதை பார்த்தோன்னே வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் வாங்கி ஒன்று மட்டும் வாங்கி பசங்களும் அவங்களும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டாங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எங்களோட பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணோம். பசங்களுக்கு துப்பாக்கியும் அதுக்கப்புறமா எனக்கு ஸ்டட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அம்மாங்களுக்கெலாம் வளையல் அந்த மாதிரிலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். ரிலாக்ஸாக இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு கையில் ஃபோனும் இன்னொரு பக்கம் ஆர்டர் எடுத்துகிட்டு அப்படியே பிஸியாக போயிட்டுருக்கோம். பட் இந்த தீபாவளி வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் எனக்கு இருந்துச்சு. ஃபைனலி பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நைட் ஒரு 10 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் ஸ்டட்டு வாங்கினது எல்லாமே இதுதான். எல்லாமே பார்த்தீங்கன்னா 50 rupees கலெக்ஷன் தான். ஸோ டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி இந்த டைமில் வாங்கினதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழித்து இந்த ஸ்டட்லாம் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறமா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஸ்டட்லாம் வாங்கி. அப்புறம் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எனக்கு சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வச்சிட்டோன்னா மார்னிங் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சாரியை ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா மருதாணி கொஞ்சம் கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து ஹஸ்பண்ட் தான் அன்றைக்கி வச்சு விட்டாங்க. ஆஃப்டர் மேரேஜ் இவரும் எனக்கு வச்சு விட்டதில்லை, நானும் மருதாணி வச்சுக்கல. ஏன்னா நான் கோத்தகிரியில் இருந்தோம், அங்கே கிளைமேட் சரி இருக்காது அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்தடுத்து குட்டி பசங்களும் வேறு அப்படிங்கிறதுனால வச்சுக்கிட்டோன்னா நைட் யார் இவங்களை பார்த்துப்பா அப்படின்ற ஒரு இதிலே வந்து நான் வச்சுக்கிறதில்ல. ஸோ இந்த டைம் வச்சுருந்தது ரொம்ப ஹாப்பி. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அப்படியே தீபாவளி மார்னிங் சூப்பராக வந்து டே ஸ்டார்ட் ஆச்சு. தலைக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் நாங்கள் வாங்கிட்டு வந்த புது ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு சந்தனம் போட்டு எல்லாமே வச்சு சாமி கிட்ட வச்சாச்சு. நான் கேட்டது அழகிய நேரங்களோ, யார் தந்தது விழிகள் நேரங்களோ. எங்கள் எல்லார் ட்ரெஸ்ஸையும் விட த்ரிஷன் குட்டி ட்ரெஸ் தான் டாப் நாச். அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அன்னைக்கு அவன் ட்ரெஸ் போட்டு விட்டதுக்கப்புறமா அவனே அழகாக வந்து ஸ்டில் கொடுத்துட்டு இருந்தான், சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நாங்களும் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு எங்களோட ட்ரெஸ்ஸை வந்து வேர் பண்ணிட்டு வந்தாச்சு.
சாரீக்கு லோட்டஸ் மாடலில் இருக்கிற ஸ்டட்டு தான் போட்டிருந்தேன். எனக்கு இந்த கோல்டில் போடுறதே சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, செயினோ நெக்லஸோ இந்த மாதிரி எதுவுமே போட மாட்டேன். பட் அதை கவரிங்கில் வந்து டிசைனாக வாங்கி போடுவேன். அது என்னவோ அதில் அவ்வளோ ஆர்வம் எனக்கு. அப்புறம் இந்த ஷார்ட் செயின் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது கோயம்புத்தூர் டவுன் ஹால் ரோடில் போத்தீஸ் ஆப்போசிட்டில் கொஞ்சம் ஜுவல்லரி ஷாப்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே போயிட்டு இன்விசிபிள் செயின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஸோ அவங்க வந்து நிறைய மாடல்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கு என்னோட சாரிக்கு செட் ஆகுற மாதிரி நான் வாங்கி சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டு ரெடி ஆனதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருந்தது. ஸோ சிக்கன் கிரேவி, சிக்கன் வறுவல், மட்டன் சுக்கா, இட்லி, மட்டன் குழம்பு, முட்டை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் மார்னிங். ஸோ நான் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே சமையல் வந்து ரெடியாக இருந்துச்சு. டே அண்ட் நைட்டாக இங்கே கோயம்புத்தூரில் வேலை பார்க்குறதுனால நேட்டிவ் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ரெஸ்ட்டு தான் இருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நிறைய பலகாரம்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையுமே எனக்கு பேக் பண்ணி அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் நேரம் பட்டாசு வெடித்தோம். இது வரைக்கும் இந்த சஷுவும் திரிஷன் குட்டியும் பட்டாசுனா என்னன்னே தெரியாது. சஷு கூட போன வருஷம் கொஞ்சம் பயந்து இருந்தான். பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பட்டாசுன்னு சொல்லிட்டு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் அவன். ஸோ அவன் வெடிச்சிட்டு இருந்ததுனால நானுமே போயிட்டு கூட நின்று கொஞ்ச நேரம் பட்டாசு வெடிச்சிருந்தோம். ஸோ சில்ட்ரன்ஸ் வெடிக்கிற மாதிரியான பட்டாசு தான். ஸோ கொஞ்ச நேரம் முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் ஒரு 11:30 அப்படிங்கும்போது கிளம்பிட்டோம், அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஒரு 1 hour டிஸ்டன்ஸ் தான் அம்மா வீடும் மாமியார் வீடும். ஸோ நேராக போகிற வழியில் பார்த்திங்கன்னா சரியான மழை. ஒரு சில இடங்களில் மழை இருந்தது, ஒரு சில இடங்களில் மழை இல்லை. தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அம்மா கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு குடல் கிரேவி ரெடி பண்ணி வைங்க. ஏன்னா எனக்கு குடல்லாம் க்ளீன் பண்ண தெரியாது. ஆனால் ரொம்ப நாள் ஆசை சாப்பிடணும் அப்படின்ட்டு அம்மா வீட்டுக்கு போகிறப்பெல்லாம் போயிட்டு சாப்பிட்றது கூட இல்லை, திரும்பி ரிட்டன் ஓடி வர்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த டைம் கேட்டதுனால அவங்க மட்டன் குழம்பு, ரைஸ், அதுக்கப்புறம் கிரேவி ரெடி பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுக்கு வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸையும் கொடுத்துட்டு அம்மாவை பார்த்த ஒரு மயக்கத்தில் நான் வந்து வீடியோவே எடுக்க மறந்துட்டேன். வந்த உடனே அம்மாவை எடுக்கணும், எல்லாரும் எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். பட் வீடியோவே எடுக்க மறந்துட்டேன். வந்தோடனே கதை பேச ஆரம்பிச்சிட்டோம் நானும் அம்மாவும். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுட்டு இந்த பையனோட தொல்லை தாங்க முடியலை. வெடி போடலான்னு கேட்டுகிட்டே இருந்தான். நானும் எங்கே மழை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு வெடி போடுறதுக்காக கிளம்பிட்டோம். இதில் அம்மா தான் ரொம்ப பாவம். அங்கே டைலர் ஷாப் வச்சுருக்காங்க அம்மா. ஸோ அவங்க நைட்லலாம் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு காலையிலேயுமே தீபாவளி அன்னைக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து சமையலே பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இது இப்போ இல்லை, நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போதுலேருந்தே அம்மா டைலர் ஷாப் வச்சுருக்காங்க. நாங்களுமே அந்த தீபாவளி வர்றதுக்கு ஒரு 1.5 monthsலேருந்தே பிஸி ஆயிடுவாங்க. வீட்டுக்கு வர டைம் இருக்காது, சாப்பிட டைம் இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். பட் நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஆர் செகண்ட் இயர் படிக்கும்போது அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அந்த வருஷத்துலேருந்து அக்கா வந்து அங்கே பலகாரம்லாம் செஞ்சதை கொண்டு வந்து இங்கே வந்து கொடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறமா என்னோட மாமியார் வந்து எனக்கு கொடுத்து விடுவாங்க. இங்கே அம்மாவுக்கு பண்ண டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் தான் எங்களுக்கு வந்து தீபாவளி பலகாரம். பட் நான்வெஜ் வந்து தடபுடலாக இருக்கும். இன்னைக்கு விட தீபாவளிக்கு மறுநாள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பட் சஷ்டி விரதம் இருக்க ஆரம்பிச்சதுலேருந்து அதுவும் கட் ஆயிடுச்சு. அதே மாதிரி பட்டாசுக்கு குறையே வச்சதில்லை. டைமிங் கணக்கில் அவ்வளோ வந்து வெடிப்போம். அப்போவே ஒரு 2000 கிட்ட வாங்குவாங்க. பட் இப்போல்லாம் அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஈவினிங் வெடி போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு 1/2 hour ரெஸ்ட்டு. கொஞ்சம் நல்லா வந்து நைட் ஆகட்டும், அப்போ தான் வான வெடிக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீ மட்டும் அம்மா கையெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வந்து மாடிக்கு வந்தாச்சு. ஸோ சூப்பராக இருந்தது அன்னைக்கு டே. எனக்கு போன வருஷம் வெடி போட போதெல்லாம் திரிஷன் குட்டி நல்லா பயந்துக்கிட்டான். அதனால் அம்மா வந்து கூட்டிகிட்டு போய் வீட்டுக்குள்ளே தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் மட்டும்தான் வெடி போட்டுட்டு இருந்தோம். பட் இந்த வருஷம் திரிஷன் குட்டி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. அதுலேயும் இந்த மாதிரி புஸ்வானம் இதுக்கெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டினா. ஸோ அவனுக்கு ஏற்ற மாதிரி கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் கொஞ்சம் பட்டாசு இருந்தது, அதையும் வந்து வெடிச்சான். ஓடுது அங்க.
சச்சு வெடி நல்லா போட்டான். ஆனால் இந்த மத்தாப்பு பிடிக்கிறது இதெல்லாம் வந்து பயந்துக்கிட்டான். கொஞ்சம் வரவே மாட்டேன்ட்டான். நாங்கள் வந்து ஒரு நாள் புடுறா ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டுட்டு இருந்தோம். பட் அவன் பிடிக்கல. அதுக்கப்புறமா தீத்தாகணும் அப்படின்ட்டு நானே வந்து மத்தாப்பெல்லாம் வந்து கொளுத்த ஆரம்பிச்சிட்டேன். நான் கேட்டது அழகிய நேரங்களோ, யார் தந்தது விழிகள் நேரங்களோ, நான் கேட்டது வானக மாயங்களோ, யார் தந்தது விழிகள் காயங்களோ, இந்த காதலும் ஒரு வகை சித்திரவதை தானே, அது இருக்குதடா. அதுக்கப்புறமா கொஞ்சம் போர் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டு இருந்தோம். பட் அந்த சங்கு சக்கரம்லாம் நிறைய இருந்தது. அதனால் ஹஸ்பண்டே டக்குன்னு எல்லாத்தையுமே வச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் டே அப்படியே போயிடுச்சு எங்களுக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செம்ம மழை. அன்னைக்கு பேஞ்சிருந்த மழை மொதல் நாள் பேஞ்சிருந்தது அப்படின்னா தீபாவளிக்கு யாருமே செலிப்ரேட் பண்ணியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு சரியான மழை. பட் நெக்ஸ்ட் டே வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு கண்டிப்பாக போயே ஆகணும். எப்போ மதுரை வந்தாலும் சரி எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அம்மாவே வந்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்துட்டு அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிகிட்டு நாங்கள் கோயம்புத்தூருக்கு வந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி வீடியோ ரொம்ப ஹாப்பியாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் ஓரளவு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணீங்க, சேஃபாக செலிப்ரேட் பண்ணிங்களா, எல்லாத்தையும் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.